சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் பொறுப்பு அலுவலர் பேராசிரியர் ராமசாமி. வணக்கம். வணக்கம். மிக சமீபத்தில் நம்மளுடைய உலக தமிழ் செம்மொழி மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிற இந்த சூழலில் இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே தெரிந்து கொள்ளலாம். இது இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம்ங்கிறது எந்த காலகட்டத்தில் எந்த பின்னணியில் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதுங்கிற அந்த பின்னணி பற்றி முதல்ல சொல்லுங்கள். 2004 செப்டம்பர் 17 அன்று நடுவண் அரசு தமிழுக்கு செம்மொழி என்கிற அந்த தகுதியை வழங்கி ஒரு அறிவிப்பு செய்தது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் 12ஆம் நாள் முழுமையான அறிவிப்பு வெளிவந்தது. அதற்கு பிறகு நடுவண் அரசு செம்மொழி தகுதி பெற்றதற்காக என்னென்ன பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து மைசூரில் உள்ள இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தில் கருத்து கேட்டது. அதன் விளைவாக முதல் முயற்சியாக செம்மொழி தமிழ் உயராய்வு மையம் என்கிற ஒரு மையத்தை இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தின் ஓர் பிரிவாக தொடங்கினோம். இது 2005 ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்டது. அது தொடங்கிய பின் பிற தமிழ் நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படாமல் இந்திய அளவிலும் உலக அளவிலும் தமிழுக்கு செய்யப்பட வேண்டிய பணிகள் என்னென்ன இருக்கின்றன அவற்றை இந்த நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கருத்தாக கொண்டு தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் உள்ள தமிழறிஞர்களை எல்லாம் அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை சென்னையில் நடத்தினோம். நாம் தமிழுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு முடிவு செய்வதற்காக அறிஞர்கள் பல்வேறு பணித்திட்டங்களை முன்வைத்தார்கள். ஆனால் அவற்றிலிருந்து ஒரு 10 முதன்மையான திட்டங்களை ஒதுக்கி எடுத்து அவற்றை முதல் கட்டமாக செயல்படுத்துவது என்று முடிவு செய்தோம். அந்த 10 திட்டங்கள் என்னவென்றால், முதலாவது தமிழினுடைய செவ்வியல் கால நூல்கள் என்று 41 நூல்களை அடையாளம் கண்டோம். இதற்கு இன்னும் முன்னதாகவே தமிழினுடைய செவ்வியல் காலம் என்பது எது என்பதை வரையறை செய்தோம். பழங்காலம் தொட்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் தமிழின் செவ்வியல் காலம் அல்லது செம்மொழி காலம். இந்திய அரசு செம்மொழி தகுதியை வழங்குவதற்கு முன்பு அவை செம்மொழி என்ப தகுதிக்கு அடிப்படையான காரணங்கள் எவை என்பதை முடிவு செய்துதான் அந்த அறிவிப்பினை செய்தார்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்பா பழமையுடைய சொந்த இலக்கண இலக்கியங்கள் உடைய ஒரு மொழியை தான் நாம் செம்மொழி என்று கூறலாம் என்று ஒரு வரையறை செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நமக்கு கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம் ஒரு செவ்வியல் காலம் என்று வைத்து கொள்ளலாம் என்று அறிஞர்கள் எல்லோரும் முடிவு செய்தார்கள். அது ஒரு வகையில் பல்லவர்களுக்கு முந்தைய காலம். இந்த செவ்வியல் காலத்தினுடைய நூல்களாக நமக்கு சங்ககால நூல்கள், சங்கத்திற்கு பின் சங்கம் மருவிய கால நூல்கள், காப்பியங்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் இவற்றுள் அடங்கும். சொல்லப்போனால் 41 நூல்கள் தமிழின் செவ்வியல் நூல்கள். ஆங்கிலத்தில் த கிளாசிக்கல் லிட்டரரி ஒர்க்ஸ் என்று முடிவு செய்யப்பட்டது. அவை போன்ற தொல்காப்பியம், இறையனார் களவியல் இவ்விரண்டும் இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு முதல் நூல், கிடைத்திருக்கிற முதல் நூல். அதற்கு பிறகு 10 பாட்டு, 8 தொகை, 18 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம். இந்த எல்லாவற்றையும் சேர்த்தால் 41 நூல்கள் நமக்கு வரும். இந்த 41 நூல்களையும் ஆய்வு செய்து இவற்றிற்கு செம்பதிப்பு கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு முதன்மையான பணியாக கொண்டோம். செம்பதிப்பு என்பது ஒரு மிகவும் அருமையான ஒரு முயற்சி. சமஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் வந்திருக்கிற செம்பதிப்பு போல
நம்முடைய எந்த நூலுக்கும் ஒரு பெரிய செம்பதிப்பு வரவில்லை. என்ன சிறப்பு? காரணம், செம்பதிப்பு என்று சொன்னால் இதற்கு முன்னால் அந்த நூல் தொடர்பாக கிடைக்கிற எல்லா ஓலைச்சுவடிகளையும் பார்க்க வேண்டும், தாழ் சுவடிகளையும் பார்க்க வேண்டும், எல்லா பதிப்புகளையும் பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் பார்த்து பாட வேறுபாடுகளை பட்டியல் செய்து அந்த பாட வேறுபாடுகளை முழுமையாக பட்டியல் செய்து அந்த பாட வேறுபாடுகளிலிருந்து பாடத்தை உறுதி செய்ய வேண்டும். இதுதான் சரியான பாடம். அது ஒரு பாடமாகவும் இருக்கலாம் அல்லது 2-3 பாடங்களாகவும் இருக்கலாம். பொருள் சிறப்பு கருதி, இலக்கண சிறப்பு கருதி இது சரியான பாடம் என்பதை முடிவு செய்து அதற்கு பிறகு அந்த மூல பாடத்தை தருவதுதான் ஒரு செம்பதிப்பு என்று சொல்லலாம். இதற்கு முன்னால் வந்திருக்கிற பதிப்புகளெல்லாம் உவேசா, தாமோதரம் பிள்ளை போன்றவர்கள் செய்திருக்கிற பதிப்புகளெல்லாம் தனிப்பட்டவர்கள் அருமுயற்சி செய்த பதிப்புகள், அருமுயற்சி செய்து கொண்டு வந்த பதிப்புகள். அவற்றில் பல குறைபாடுகள் இருப்பதாக அறிஞர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை தனிப்பட்டவர்கள் செய்வதை காட்டிலும் ஒரு நிறுவனத்தின் மூலமாக, சமஸ்கிருதத்திற்கு இப்படித்தான் பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே ஒரு நிறுவனத்தின் மூலமாக நிறுவன பதிப்பாக நம்முடைய பழந்தமிழ் நூல்களின் செம்பதிப்பு வெளிவர வேண்டும் என்பது ஒரு முதன்மையான குறிக்கோளாக கொண்டோம். இரண்டாவதாக மொழிபெயர்ப்பு பணி மிக இன்றியமையாத பணி. இத்தனை நூல்களும் நம்முடைய இந்திய மொழிகளிலும் உலக மொழிகளிலும் முழுமையாக தொல்காப்பியம், சங்க இலக்கியம், 11 கீழ்க்கணக்கு நூல்கள், இத்தனை நூல்களையும் மொழிபெயர்த்து கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் தமிழினுடைய சிறப்பு பிற மொழிக்காரர்களுக்கு தெரிய வரும். உண்மையிலேயே ஒரு உலக அளவில் மதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை என்பது ஏதோ நாம் பேசிக்கொண்டிருப்பதனால் மட்டும் ஏற்படுவதல்ல, பிறர் பார்த்து அதை மதிக்க வேண்டும். அதற்கு மொழிபெயர்ப்பு பணி மிக இன்றியமையாத பணி என்பதால் மொழிபெயர்ப்பு பணியை இரண்டாவது பணியாக மேற்கொண்டோம். தமிழினுடைய தனிச்சிறப்புக்கு காரணம் நம்முடைய இந்த எழுத்து மரபு மட்டுமல்ல, வாய்மொழி மரபும் கூட. தொல்காப்பியர் காலத்திலேயே செய்யுளும் வழக்கும் என்று தமிழுக்கு செய்யுள் வழக்கு என்று ஒன்று, பேச்சு வழக்கு என்ற ஒன்று இணையாக வந்திருப்பது தொல்காப்பியருடைய இலக்கணத்திலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது. இது உண்மையும் கூட. ஒரு எவ்வளவு தூரம் நமக்கு செய்யுள் வழக்கு அல்லது எழுத்து வழக்கு இலக்கியங்கள் ஒரு மிக தொன்மையான ஒரு பாரம்பரியத்தை உட்கொண்டவையோ அதுபோல நம்முடைய பேச்சு மரபும் ஒரு தொன்மையான மரபை உட்கொண்டது. இதில் இந்த பேச்சு வழக்குகளை பதிவு செய்கிற பணிகள் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எல்லோரும் தொட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆனால் பேச்சு வழக்கை முழுமையாக பதிவு செய்கிற ஒரு பணி இதுவரை தமிழுக்கு நடைபெறாமல் இருக்கிறது. குறிப்பாக வட்டார வழக்குகள். ஒவ்வொரு தமிழில் பல வட்டார வழக்குகள் இருக்கின்றன. கொங்கு வட்டார வழக்கு, அப்புறம் தென் மாவட்டங்களுடைய வட்டார வழக்கு, தமிழகத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய வழக்குகள், வடபகுதியில் இருக்கக்கூடிய வழக்குகள் என்று வழக்குகள் பெருமளவு வேறுபடுகின்றன. இந்த வழக்காற்று சொற்களில் பல அருமையான தமிழ் சொற்கள், நாம் கலை சொற்களாக பயன்படுத்துவதற்கு தகுதியுடைய சொற்கள் எல்லாம் அந்த வழக்காற்று சொற்களில் இருக்கின்றன. இன்னொன்று, இந்த வழக்காற்று சொற்கள் பல அந்த காலப்போக்கில் அழிந்து வருகின்றன. இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற தலைமுறையினர் பயன்படுத்துவது இந்த தலைமுறைக்கு தெரியாது, அதற்கு முன்னால் இருந்த தலைமுறை பயன்படுத்தியது அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்கிற வகையில் பல சொற்கள் வழக்கொழிந்து போய் கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நம்ம பதிவு செய்து வைப்பது ஒரு இன்றியமையாத கடமை. அதுபோல தொழில் வழக்குகள், தொழில் வட்டார வழக்குகள் போல தொழில் வழக்குகள். தொழில் வழக்குகள்னா இப்போ நெசவாளிகளுக்கென்றே சில சொற்கள் இருக்கும். இப்போ நெசவு தொழிலில் நான் தறியை விட்டு இழிகிறேன் என்று சொல்வார்கள், அவர் இன்னும் தறியை விட்டு இழியவில்லை என்று சொல்வார்கள். அந்த இழி என்கிற சொல் ஒரு பழமையான இறங்கி வருதல் என்பதற்கு இழி என்பது ஒரு பழமையான வழக்கு, ஒரு சங்க இலக்கிய சொல். அது இது இன்னும் கன்னடம் போன்ற மொழிகளெல்லாம் அவர்கள் அந்த இழி என்பதை இழி என்று பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நமக்கு அது தெரியாமல் போய்விட்டது. தெரியாமல் போய்விட்டது என்றால் அது பதிவாகவில்லை, ஆனால் நெசவாளிகள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் வேளாண்மை தொழிலில் இருக்கிறவர்கள்ட்ட எத்தனையோ வளமான சொற்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுபோல் தச்சு தொழில், கருமார் தொழில் என்று பல தொழில்களுக்கு தகுந்தவாறு பேச்சு வழக்குகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் முழுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக
ஒரு வழக்காறுகளை பதிவு செய்கிற திட்டம் ஒன்று, டயலெக்ட் சர்வே ப்ராஜெக்ட் என்று ஒரு பணியை தொடங்கி அந்த பணியையும் செய்து வருகிறோம். இப்போ அதற்கு பிறகு இந்த சங்க இலக்கியங்களை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் எந்த ஒரு நிலையிலும் அவர்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி கணினியின் மூலமாகவே கற்றுக்கொள்வதற்கு வசதியாக தமிழ் ஆன்லைன், கிளாசிக்கல் தமிழ் ஆன்லைன், கணினி வழி தமிழ் கற்பித்தல். அதாவது கணினியை பயன்படுத்தி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு தொல்காப்பியம் மூலப்பாடம் வேண்டுமா கேட்டால் கிடைக்கும். அந்த மூலப்பாடத்திற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நூற்பாவை எடுத்துக்கொண்டு அதற்கு பொருள் வேண்டுமா, பொருள் கிடைக்கும். அல்லது ஒரு இந்த சொல் எத்தனை இடங்களில் வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா, அது கிடைக்கும். இப்படி எல்லா விதமான வசதிகள், ஆங்கிலத்தில் சர்ச் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு தேவையான தகவல் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கிளாசிக்கல் தமிழ் ஆன்லைன் என்று ஒரு திட்டத்தையும் தொடங்கி அதை செய்வதென்று முடிவு செய்தோம். இதுபோல இன்னும் பல திட்டங்கள், குறிப்பாக இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக அளவில் தமிழை கொண்டு போவதற்கு மேனாட்டு தமிழர்களை எல்லாம் இதில் கொண்டு வந்து சேர்த்து நம்ம பணிகளை செய்வதற்காக வேண்டி ஒரு துறை தொடங்கியிருக்கிறோம், மேனாட்டு தமிழ் துறை. மேனாட்டவர்களுக்கு தேவையான பண்பாட்டு தேவையான மொழி தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கென்றே ஒரு தனித்துறையினை இங்கே நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் செயல்பட தொடங்க வேண்டும், பைய செயல்பட தொடங்க வேண்டும். அடுத்து பல்துறை ஆய்வு. தமிழ் என்பது, செம்மொழி தமிழ் என்பது ஏதோ இலக்கிய இலக்கணங்களோடு நின்று விடுவதில்லை. இன்னும் நமக்கு கட்டடக்கலை தொடர்பான, கல்வெட்டுகள் தொடர்பான, ஓலைச்சுவடிகள் தொடர்பான பல்வேறு துறைகள், இசை, நாட்டியம், நாடகம் என்று பல்வேறு துறைகள் பழங்காலத்தில் இருந்து வந்திருக்கின்றன. மெய்யியல், இப்படி பல துறைகள் இருந்து வந்திருக்கின்றன. இத்தனை துறைகளிலும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பது இன்னொரு திட்டம். அதாவது ஒரு இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச், தமிழ் அண்ட் இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச் என்கிற வகையில் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்காக இப்பொழுது ஒரு இசைத்துறையை தொடங்கியிருக்கிறோம். அந்த இசைத்துறையின் வாயிலாக இப்போது அண்மையில் கூட ஒரு நீர் மேலாண்மை, பண்டை தமிழரின் நீர் மேலாண்மை, அதுபோல் பண்டை தமிழரின் மருத்துவம் என்றெல்லாம் நாங்கள் சில நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள் எல்லாம் நடத்தி அதில் அறிஞர்களை எல்லாம் அழைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தோம். எனவே பல்துறை ஆய்வு என்பது இன்னொரு கட்டம். அடுத்து நம்முடைய இந்த திட்டத்திற்காக என்று ஒரு இணையதளத்தினை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அந்த இணையதளம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இணையதளத்தில் நிறைய செய்திகள், இதுவரையில் என்னென்ன செய்திருக்கிறோம் என்ற செய்திகள், இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற செய்திகள்லாம் இணையதளத்தில் வருகின்றன. அடுத்து செம்மொழி என்கிற ஒரு செய்தி மடலை தொடங்கியிருக்கிறோம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அந்த செய்தி மடல் வெளிவருகிறது. அதிலும் நிறுவன பணிகள் பற்றிய மாத இதழா என்ன மாதிரி இல்ல, அது காலாண்டு இதழ். ஆனாலும் அது காலாண்டு தோறும் இப்போதைக்கு செய்ய முடியவில்லை. ஆனாலும் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது அது தொடர்ச்சியாக என்ன மாதிரியான விஷயங்களும் அதில் அடங்கி எல்லாம் இதுவரை நம்முடைய நிறுவன பணிகள் பற்றிய எல்லா செய்திகளும் அதில் இருக்கும். அதை இல்லாமல் தமிழின் தொன்மையையும் தனித்தன்மையையும் வெளிப்படுத்தக்கூடிய சில இன்றியமையாத கட்டுரைகள், அவ்வப்போது வெளிவருகின்ற இந்த தொல்பொருள் ஆய்வு கண்டுபிடிப்புகள், இது பற்றிய செய்திகள் எல்லாம் அதில் வெளிவரும். பொதுவாக தமிழ் தொடர்பான அத்தனை செய்திகளையும் வெளிப்படுத்துவது என்று நாங்கள் செய்வதில்லை. இந்த வரையறை, அந்த 6ஆம் நூற்றாண்டு என்கிற அந்த வரையறையோடு தான் நாங்கள் இப்பொழுதுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள். இது 2 ஆண்டு காலம் இவையெல்லாம் மைசூரிலிருந்து தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வருகின்ற பணிகள். 2007 ஆகஸ்டில் இதை ஒரு தனி நிறுவனமாக மாற்றுவது என்கிற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு, நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய தனி முயற்சிகளால் 2007 ஆகஸ்டில் இது ஒரு தனி நிறுவனமாக இயங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடுவண் அரசால் செய்யப்பட்டன. 2008 மே திங்கள் முதல் அது அந்த நிறுவனம் இங்கே நமக்கு சென்னைக்கு மாற்றப்பட்டு, மைசூரிலிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டு ஒரு தனி நிறுவனமாக இப்பொழுது செயல்பட்டு வருகிறது.
இப்போ இன்றைய நிலையில் இந்த செம்மொழி நிறுவனம் என்பது முழுக்க முழுக்க நடுவண் அரசினுடைய நிதியின் கீழ் ஆளுகையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி நிறுவனம். இதனுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதற்கு பிறகு அதுக்கு ஆட்சிக்குழு, கல்விக்குழு என்று பல குழுக்கள் இருக்கின்றன. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பெரும்பாக்கத்தில் தமிழக அரசு அளித்துள்ள 17 ஏக்கர் நிலத்தில் இதற்கான கட்டடங்களை கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் அடிக்கல் நாட்டப்பட்டு அதுக்கு அந்த சுற்றுச்சுவர் எழுப்புகின்ற பணிகள் தொடங்கப்படும். இப்போதைக்கு நாங்கள் இந்த பாலாறு இல்லத்தில் இருந்து கொண்டு ஏறத்தாழ 106 அறிஞர்கள் அங்கே பணி செய்கிறார்கள். அந்த கட்டடம் போதவில்லை. இந்த கருத்தை நாங்கள் பல முறை நம்முடைய முதல்வர் அவர்களிடம் எடுத்துரைத்த பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்து இப்பொழுது இந்த தலைமைச் செயலகம் கோட்டையில் இருந்து புதிய கட்டடத்திற்கு மாற்றப்படுவதால் அந்த கோட்டையை நிறுவனத்திற்காக வழங்குவதென்று முடிவு செய்து முதல் கட்டமாக நூலகத்தினை அங்கே நம்முடைய பழைய சட்டசபை கட்டடத்திற்கு மாற்றியிருக்கிறோம். அதை இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அது ஒரு முழுமையாக செயல்பட தொடங்கும். 1 லட்சக்கணக்கான நூல்களோடு நூலகத்திலும் கூட ஒரு தனித்துவமாக அதை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதாவது ஒரு தொல்காப்பியம் தொடர்பான ஓலைச்சுவடிகளை பார்க்க வேண்டுமா, தாழ் சுவடிகளை பார்க்க வேண்டுமா, மொழிபெயர்ப்பு நூல்களை பார்க்க வேண்டுமா, அல்லது திறனாய்வுகளை பார்க்க வேண்டுமா, உரைகளை பார்க்க வேண்டுமா, அத்தனையும் இந்த நூலகத்தில் கிடைக்க வேண்டும். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் நம்ம ஒவ்வொன்றுக்காக தேடி ஒவ்வொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. செலவெல்லாம் பாரிஸ் நூலகத்தில் இருக்கின்றன, லண்டன் நூலகத்தில் இருக்கின்றன, கல்கத்தா நூலகத்தில் பல போய் சிக்கி கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி மின்னாக்கம் செய்து டிஜிட்டல் வடிவில் எல்லோரும் இப்போ கணினியில் உட்கார்ந்து அந்த சிடியை